வந்து நமக்கு நம்பிக்கையான ஒன்று. அப்புறம் வந்து நம்முடைய மினிஸ்ட்ரி வந்து கம்பல் பண்ணி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அத வந்து அதுக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி செயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த 5:10 பார்க்கும்போது, நாம் நன்மைக்காவது தீமைக்காவது நாம் கண்டிப்பா நியாயாசனத்திலே நிற்க வேண்டும். அது வரை நம்ம பார்த்து முடிச்சோம் போன வாரம். இன்னைக்கு நம்ம 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். 6ஆம் அதிகாரத்துல வந்து இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து 5 முக்கியமான அர்ஜென்டான காரியங்கள் நமக்கு இருக்கணும்னு சொல்லி 5, 11, 14, 18 நம்ம பார்த்தோம். நாம வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து கடவுளுக்கு நாம் பயந்து இருக்க வேண்டும். அப்புறம் மினிஸ்ட்ரிய வந்து ஒரு வல்லமையான அன்போடு கூட நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் கடவுளுக்கு நாம் ஆழ்ந்த நன்றி உணர்வுள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை மீட்டு இருக்கிறார், ரட்சித்து இருக்கிறார், தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். அப்புறம் ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, நம்மளை எல்லாரையும் தூதுவராக வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்காக தூதுவராக நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால இன்றைக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அந்த ஊழியம் என்ன, நான் கடவுளுக்காக என்ன செய்யணும், கடவுளுக்கு என்ன செய்யணும், கடவுளுக்காக என்ன செய்யணும். கடவுளுக்கு வந்து அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், புகழ வேண்டும், அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருக்காக நான் மற்றவர்களுக்கு சத்தியத்தை போய் சொல்ல வேண்டும். அது இன்றே ரட்சணிய நாள்னு 6ஆம் அதிகாரத்துல 1, 2 வாசித்துட்டு நம்ம முடிச்சோம். இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த இது நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன்னு தெரியல. 2 கொரிந்தியர் 5:17 வந்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்ப எல்லாமே ஆண்டவர் பழையவைகளை புதிதாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நமக்கு தலைவராக இருக்கிறார். புதிய உடன்படிக்கைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளை புதிய ஒரு மனிதனாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். புதிய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அது 1 யோவான் 2:7 எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் நேத்து போன வாரம் வாசித்தோம். இந்த 5:21 கூட நீங்க பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்ப நான் என்னன்னா, நம்மளை அவர் ரட்சித்தார். அதுதான் என்னது, சிலுவையிலிருந்து ஒரு மகிமை என்ன அப்படின்னா, அவர் நம்மை ரட்சித்தார். 5:18 பாத்தீங்கன்னா, அவர் நம்மளை என்ன பண்ணாரு, ஒப்புரவாக்கினார். 5:21 திரும்ப நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் நம்மளை நீதிமானாக்கினார். 5:17 பாத்தீங்கன்னா, நம்மளை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். 10:11 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல நம்ம பார்க்கும்போது அவர் வந்து நம்மளை திருப்பத்திற்கு நேராக, அவருக்கு நேராக நம்ம என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்பதற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இதுதான் வந்து அவர் சிலுவைக்கு போனதனுடைய மகிமையான ஒரு காரியம். இதுதான், இததான் நம்ம வந்து போக்கஸ் பண்ணணும். இப்ப நிறைய பேர் ஏசாண்டட்ட வந்து அவங்களுக்கு சுகம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், அது கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் ஆனா மெயின் காரியம் எதுன்றத இங்க பால் வந்து கொரிந்து மக்களுக்கு நமக்கும் சொல்லுகிறது என்னன்னா, நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா, தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறேனா, நீதிமானாகப்படுகிறேனா, நான் புது மனுஷியாக மாறி இருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மன திரும்புதல், ஒரு திருப்பம் இருக்கிறதா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி
5:14-15 நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏன் நெருக்கி ஏவுகிறதுன்றதுக்கு ரீசன் இருக்கு. அத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்காக அறையப்பட்ட ஆண்டவர், சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர், அவர் எல்லாருக்காகவும் என்ன செய்தார்? மரித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 14-15 கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நாம் நிதானிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செஞ்சது என்னன்னா, ஒண்ணு சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார். 2வது தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தவர், மரித்து எழுந்தவர். அப்ப நமக்காக தன்னுடைய வாழ்வை தியாகமாக அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையை அவர் நடத்தினார். 3வது பார்க்கும்போது அவருடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறதாக இருக்குது. நம்ம மேல அவ்வளோ ஒரு அன்பு வைத்திருக்கிறதுனாலதான் தன் உயிரையே என்ன செய்தார்? கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா என்னன்னா, நெருக்கி ஏவுகிறது. அத லூக்கா இந்த வேர்டை அந்த கிரீக் வேர்டு என்ன அப்படின்னா சன் எங்கோ அந்த அந்த வார்த்தையில இருந்துதான் இந்த நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அவர் எடுத்திருக்கிறாரு. அத லூக்கா யூஸ் பண்றாரு இந்த வார்த்தைய. அவருடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறது. அதே மாதிரி அவர் நெருக்கி ஏவப்பட்டதுனால இந்த உலகத்துல இந்த உலகத்துல இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் லூக்கா 4:38 அதுல பாத்தீங்கன்னா, பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடுஞ்சுரமாய் கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, அவரே ரொம்ப சுத்தி அலைஞ்சிட்டு வர்றாரு. பயங்கர டயர்டு. கடவுளுக்கு, இயேசு ஆண்டவருக்கு பயங்கர டயர்டு. எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு வர்றாரு. ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு வரும்போது அவங்க சொல்றாங்க, சீமோன் வீட்டுல அவங்க பேதுருடைய மாமி ஜுரமா கிடக்குறா அப்படின்னா, அங்க அவரு என்ன செய்யறாரு? அங்க போய் அவருக்கு வேண்டுதல் செய்கிறார். ஒரு அன்பின் மிகுதி இருந்தாதான் நாம் மற்றவர்களுக்காக என்ன செய்ய முடியும்? வேண்டுதல் செய்ய முடியும் அப்படின்றத இந்த இடத்துல அவர் சொல்றத நம்ம பாக்குறோம். அது மாதிரி 8:35 இந்த கிரீக் வார்த்தை தான் அங்க வருது. 8:35 பாத்தீங்கன்னா, லூக்கா 8:35 என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அங்க என்னன்னா, மக்கள்லாம் பாக்குறாங்க. இப்ப ஆண்டவர் அங்க என்ன செஞ்சாரு? அந்த பிசாசு பிடித்தவனை சுகப்படுத்தினார். இதெல்லாம் அன்பின் மிகுதியால இயேசு கிறிஸ்து செய்தார். அததான் அந்த இடத்துல அந்த வேர்டு வர்றத நம்ம பாக்குறோம். அன்பின் மிகுதியாலதான் இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு சுகப்படுத்தினார். அவன் எப்படி இருந்தானா, பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அப்ப நிஜமாவே ஒரு ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். இப்ப எங்க சண்டே கிளாஸ்ல ஒரு பிள்ளை போன வருஷம் ஒரு பிள்ளை கடைசி நிமிஷத்துல நர்சிங் படிக்கணும்னு சொன்னான். அப்புறம் வேற வழி இல்ல, கரிகரிக்கு போட்டோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் ரெய்னில சேர்த்து விட்டோம். இப்ப படிச்சிட்டு இருக்கா. அப்ப இதெல்லாம் ஒரு அன்பின் மிகுதியால கடவுள் என்ன செய்யறாரு? அவளுக்கு என்ன பண்றாரு? உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதை என்னால பார்க்க முடிஞ்சு. இப்ப நம்ம சும்மா நினைக்கிறோம், என் பிள்ளைக்கு மாதிரி நான் யோசிக்கும் போது அத ஆண்டவர் என்ன பண்றாரு? சூப்பரா ஒரு டாக்டர்
1,26,000 ஒருத்தரே கட்டி அவளுக்கு முழுசா முடிச்சுட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு வேண்டிய எல்லா வெஸ்ட் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே கட்டி முடிச்சுட்டாங்க. இப்ப இதெல்லாம் என்னன்னா கடவுளுடைய அன்பு அவர்களை நெருக்கி ஏவுகிறது. அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு பிள்ளை முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கா, என்னை சிஎம்சில சேர்த்து விடுங்க. அவ தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறா. பட் ஆனா ஒரு ஆசை என்னன்னா, இந்த பிள்ளைய எப்படியாவது சிஎம்சில, ஒரு பிள்ளைய நாங்க தர்மபுரியில இருக்கும்போது அப்படிதான் பிரயாசப்பட்டோம், படிக்கலாம் வச்சோம், முடியல. ஆனா பிஎஸ்சி முடிச்சுட்டு இப்ப பாப்டிஸ்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கா பெங்களூர்ல. அவ இப்ப அப்படி நம்ம நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசினேன், எப்படியாவது நீங்க இங்கேயே வேலை பார்க்குறீங்களே, ஒரு பிள்ளைக்கு ஒரு சீட் வாங்கி தந்துட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க, அதெல்லாம் கிடைக்காது சிஸ்டர், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், எப்படி ஓப்பன் கோட்டால கிடைக்கும், அதுவும் தமிழ் மீடியம் பிள்ளை அப்படிலாம் கிடைக்காது அப்படின்னா. இன்னைக்கு இந்த வாரம் நான் போறேன், அவங்க சொல்றாங்க, நான் எப்படியாவது வாங்குறதுக்கு ட்ரை பண்றேன், நீ அப்ளிகேஷனை போட்டுரு, மெட்டீரியல் வாங்கி கொடுத்துரு, நான் 8 மணி நேரம் என்னுடைய லேப்டாப்பை வச்சு என்னுடைய ஆபீஸ் டைம்ல அவளை நான் படிக்க வைக்கிறேன். எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை நேற்று சண்டே கிளாஸ் போகும். அப்ப எப்படின்னா கடவுளினுடைய அன்பின் மிகுதியால ஒரு நபருக்கு ஒன்று செய்யணும்னு யோசிக்கும் போதே இன்னொரு நபரையும் அதற்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். இங்க அததான் அங்க லூக்கா எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து எப்படி அவன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்ததை கண்டு எல்லாரும் என்ன செய்தார்களா, கண்டு பயந்தார்கள். அவர்களுக்கும் அது பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதா. இப்ப இயேசு கிறிஸ்து இப்படியாக நம்மை நேசிக்கிறவரா இருக்கிறார். அதே மாதிரி நான் இயேசு கிறிஸ்துவுக்காக என்னுடைய நேசத்தை காட்டும்போது என்னுடைய நேசத்தின் நிமித்தமாய் அநேகர் இயேசுவிடம் வருவதற்கு அங்கே ஒரு பயபக்தியை தரக்கூடிய வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். இதை நான் தியானிக்கும் போது இது என் மைண்ட்ல வரல. இப்ப நான் சொல்லும் போது ஆவியானவர் இதை ஞாபகப்படுத்தினார். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர், அவருடைய நெருக்கம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாக்குறோம். அதே மாதிரி லூக்கா 12:50 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் தன்னுடைய அன்பின் நெருக்கத்தை அங்க நம்ம ஆபேலின் லூக்கா 12:50 நீங்க யார் எடுத்தா கூட வாசிக்கலாம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஆண்டவர் சொல்றார், தன்னுடைய டாஸ்க் என்னவோ அதை எப்படியாவது அச்சீவ் பண்ணணும், அதை முடிக்கணும், அதுக்காக நான் என்ன செய்கிறேன், நெருக்கப்படுகிறேன்றார். லூக்கா அந்த வேர்டை அழகா இங்க கொண்டு கனெக்ட் பண்றத பாக்குறோம். நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் அதை நான் என்ன செய்கிறேன், நெருக்கப்படுகிறேன். நான் இந்த உலகத்திற்காக சாக வேண்டும், இந்த உலகத்திற்காக மறிக்க வேண்டும், அதை நான் சொல்லுகிறேன், நெருக்கப்படுகிறேன். இந்த வேர்டை சொல்றாரு. அதே மாதிரி லூக்கா 19:43 அதுலயும் சொல்றாரு, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லீராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். எருசலேமை பார்த்து சொல்லும் போது அவர் சொல்ற வார்த்தை, உன்னை நெருக்குவார்கள், எப்பக்கத்திலும் நெருக்குவார்கள், உன்னை சோழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு நெருக்குவார்கள், அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி 22:63 அதே விட லூக்கா பயன்படுத்துகிறார். அப்ப நெருக்கம் என்றால் எப்படின்றத அங்க நம்ம பாக்குறோம். அப்ப 22:63 இயேசுவை பிடித்து கொண்டு மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞானத்தின் ஸ்ரீனால் சொல்லு என்று அவர் கேட்டதுமின்றி விரோதமாக சொன்னார்கள். அவனை கட்டி அவனை நெருக்கி அப்படி அவரை அரஸ்ட் பண்ணுவதற்கு அவரை நெருங்கினார்கள். இப்ப இந்த நெருக்கி
அப்படிப்பட்ட ஒரு அவருடைய அன்பு என்னை பிதாவினுடைய அன்பு அவரை நெருக்கி ஏவுனதுனாலதான் அவரை பரியாசம் பண்ணாங்களாம், அடிச்சாங்களாம், கண்ணை கட்டினாங்களாம், முகத்துல அரைஞ்சாங்களாம், உன்னை அடிச்சவன் யாருன்னு சொல்லி கேட்டாங்களாம், தூசண வார்த்தைகளை விரோதமா சொன்னாங்களாம். ஆனா அவர் எப்படி இருந்தாரு? அமைதியாக இருந்தார். அவருடைய நோக்கம் என்னன்னா, பிதாவின் அன்பினால நெருக்கப்பட்டதுனால அவர் என்ன பண்றாரு? அதை என்ன செய்கிறார்? சகித்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவினால் ஒழிய கட்டப்பட்டால் ஒழிய கட்டுப்படுத்தப்பட்டால் ஒழிய நான் என்ன செய்ய முடியாது? மற்றவர்களுக்காக கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாது. கிறிஸ்துவின் சாயல் என்னிடத்துல உருவாக முடியாது. இந்த 5ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே என்னன்னா, நான் ஒரு புதிய மனுஷியாக மாற வேண்டும், ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டும். கர்ப்பத்திலிருந்து வருகிற புதிய புள்ள எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் வரும் இல்லையா? 280 நாட்கள் அது கர்ப்பத்துல இருந்து அது வெளியே வரும்போது அது பயங்கர கஷ்டப்பட்டு தான் என்ன செய்யுது வருது. அம்மாவுக்கும் கஷ்டம், சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். அதை பிரசவிக்க பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா டாக்டர்ஸ்க்கு கஷ்டம், நர்சஸ்க்கு கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலிருந்து ஒரு புது சிருஷ்டி வெளியே வரும்போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோ, அதே மாதிரி தேவனுடைய சாயல் எனக்குள்ளாக நெருக்கி ஏவப்படுவதன் போது அது வலிக்கதான் செய்யும். நம்முடைய உடம்புல, நம்முடைய மனசுல ஒரு வலி அனுபவிக்கல அப்படின்னா நான் என்ன ஆகல? உருவாகவில்லை. தேவனுடைய சாயல் எனக்குள்ளாக உருவாகவில்லை. அப்ப அமைதி, சில நேரத்துல அமைதியா இருக்க வேண்டும், சில நேரத்துல அன்பு அன்பு இல்லாத மக்களிடத்துல அன்பு செலுத்த வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தான் இங்க ரொம்ப அழகா அவர் சொல்லுகிறத பாக்குறோம். அதே மாதிரி 5:20 பார்க்கும்போது நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். இந்த ஸ்தானாபதி, அம்பாசிடர் அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க யாருன்னு சிலதை நான் குறிச்சிருக்கேன். அத அந்த டெப்டி தான் என்ன பண்றாங்க, அவங்கள அப்பாயிண்ட் பண்றாங்க, ஒரு அதிகாரி அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆனா அவங்க ஃபாரின் நாட்டுல போய் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அவங்க டெம்பரரிலியா தான் இருக்க முடியும். அங்கேயே போய் வீடு கட்டிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. அவங்க டெம்பரரா தான் இருப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற அரசியல்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. இது அது ரூலு. அதே மாதிரி அவங்க ஒரு தூதுவராக, மத்தியஸ்தராக தான் என்ன செய்யணும்? சமாதானத்தை ஏற்படுத்துகிற மத்தியஸ்தரா தான் என்ன செய்ய முடியும்? அவங்க இருக்க முடியும். இப்போ அந்த ரூலரால கனம் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் அவங்க என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். ஆனா கிறிஸ்துவின் அம்பாசிடர் வேற. இது உலக பிரகாரமான தூதுவரை குறித்து சொல்லுது. ஆனா கிறிஸ்துவின் தூதுவர் எப்படி இருக்கணும்னா, அவரால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட, யாராலனா கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் ஆள நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, முத்தரிக்கப்பட்டவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவால நான் என்ன செய்யணும்? அப்பாயிண்ட் பண்ணப்படணும். தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய, தேவனால் ரட்சிக்கப்பட்டால் ஒழிய நான் என்ன செய்ய முடியாது? இவ்வளவு பெரிய பெரிய விலையேற பெற்ற ரட்சிப்புனால நான் மற்றவர்களை ரட்சிப்புக்கு நேராக என்ன செய்ய முடியாது? நடத்த முடியாது. அதற்கென்று அவர் நம்மளை என்ன பண்ணிருக்கார்? தெரிந்து கொண்டிருக்கிறார், முன்குறித்து இருக்கிறார், அழைத்திருக்கிறார். அவர் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார், நீதிமானாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவால நீதிமானாக்கப்படும். யாரோ ஒருத்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நீ இந்த இதை செய்ப்பா, அதை செய்ப்பான்றதுனால இந்த ஊழியத்தை நாம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அவர் எனக்கு பெர்மிட் பண்ணாதான் நான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்யவே முடியாது. எந்த ஒரு மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகிற சோசியல் ஒர்க்கா இருக்கட்டும், மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், டீச்சிங்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவரால் நான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதே மாதிரி ஆண்டவருடைய நமக்கு அந்த தூதுவருடைய அணுகுமுறை என்னன்னா, அப்ரோச் என்ன அப்படின்னா, நாம் வேண்டுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இதுதான் என்னுடைய அணுகுமுறை. அணுகுமுறை என்னன்னா, மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறவராக, வேண்டுதல் செய்கிறவர்களாக,
பரிந்துரைக்கிறவர்களாக, பரிந்து பேசுகிறவர்களாக என்னுடைய அணுகுமுறை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதே நிமிஷத்துல அவரால் நான் என்ன செய்ய வேணும், முற்றிலுமாக மீட்கப்பட்டவர்களாக, குற்றப்படுத்தப்படாதவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற தூதுவருக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம். இப்ப நாமும் எப்பொழுதும் ஆண்டவரே, நீங்க உங்க சித்தம் என்னப்பா, நீங்க என்ன வழி நடத்துறீங்க, நீங்க என்னைய பெர்மிட் பண்ணா நான் இந்த காரியத்தை செய்யறேன், இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் கடவுள் நம்மிடத்திலே விரும்புகிறவராக இருக்கிறார். இன்னும் அடுத்து நம்ம 6ஆம் அதிகாரத்துல 1-8 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரியில என்னன்னா குற்றப்படாத ஒன்று, குற்றப்படுத்தப்படாத ஒன்று. இந்த வசனம் வாசிக்கலாம். இந்த ஊழியம் 3வது வசனம் பாருங்க, 6:3, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு, இது குற்றப்படுத்தப்படாதபடிக்கு இருக்க வேண்டும். அப்படிதான் கடவுள் நம்முடைய கையில இதை என்ன செய்திருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். இது குற்றப்படுத்தப்படும்படி நான் அதற்கு இடரலாக வாழக்கூடாது. அப்ப இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். அதை நாங்கள் என்ன செய்கிறோம், தேவ ஊழியக்காரராக நாங்கள் என்ன செய்கிறோம், விளங்க பண்ணுகிறோம். இதற்காகவே கடவுள் நம்மளை என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இப்ப அவருடைய ரட்சண்யத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய நம்முடைய ஊழியம் குற்றப்படுத்தப்படாதபடிக்கு இருக்க வேண்டும். அதிலே குறைவுகள் இருக்கக்கூடாது, கரைகள் இருக்கக்கூடாது, தவறுகள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதற்கு நான் ஒரு இடரலாக நான் என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. நீ ஒரு சின்ன பிள்ளைக்கே நீ இடரலா இருந்தா உன்னை ஏந்திர கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல கடவுள் போட்டுருவாருன்னு வசனம் இருக்குது. அப்ப அவருடைய ஊழியம் ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட, ரத்த கிரயம் செலுத்தி உண்டாக்கப்பட்ட ஊழியம், கிரயம் செலுத்தி உண்டாக்கப்பட்ட ரட்சிப்புக்குரியவர்கள். அவர்கள் கரைபடாதபடிக்கு, குற்றப்படாதபடிக்கு, யாருடைய இடர்னால ஒரு ஆத்துமா பின்வாங்கி போயிடக்கூடாது. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் இங்க ரொம்ப அழகா பால் எழுதுகிறத நம்ம பாக்குறோம். அதை எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ ஊழியக்காரராக நாங்கள் என்ன செய்கிறோம், விளங்க பண்ணுகிறோம். நம்ம ஆண்டவரிடத்துல என்ன அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஊழியத்தை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அடுத்ததை நம்ம பார்க்கும்போது 9-10 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 3 நாள் வாசித்தேன், அது கீழே இருக்கிறது நான் திருப்பி 5 வாசிப்பேன். அதுல நம்ம பார்க்கும்போது இது பாரடாக்சிக்கல் ஒன் அப்படின்னா முரண்பாடற்ற ஒன். முரண்பாடற்றன்னா முரண்பாடு அதுல இருக்கு. எப்பயுமே வெற்றியே கிடைச்சிட்டு இருக்கோம்னு இல்ல, வெற்றி தோல்வி, இரவு பகல், இன்பம் துன்பம், மேடு பள்ளம், அப்படிதான் இருக்கும். இப்ப இததான் லிஸ்ட் அவுட் பண்றாரு பாருங்க. மிகுந்த பொறுமையிலும் எப்படி நான் ஊழியக்காரரா என்னை விளங்க பண்றேன்னு 8 வரைக்கும் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. மிகுந்த பொறுமை, உபத்திரவம், நெருக்கம், இடுக்கண், அடி, காவல், கலகங்கள், பிரயாசங்கள், கண்விழிப்புகள், எல்லாரும் பைபிள் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன், உபவாசங்கள், கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும், அன்பிலும் மட்டும் போடல, மாயமற்ற அன்பிலும், மாயமற்ற அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்க ஆயுதங்களை தரிக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்திலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும்
இப்படி அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகும். சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகும். தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகும். துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகும். தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். அவர் எப்படி விளங்க பண்ணுகிறோம்ன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். சாப்பிடவே இல்லைனாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்கிறது. அப்படியே துக்கமா இருந்தா கூட எப்பயும் சந்தோஷமா ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கிறது. தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாக. ஒரு கிரேட் வார்த்தையெல்லாம் அங்க எழுதியிருக்கிறார் பாருங்க. ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்திலும் நற்கீர்த்திலும் எதுவா இருந்தாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்ற மாதிரி எங்களை காப்பாற்றினாலும் சரி, என்னை காப்பாற்றினாலும் சரி, தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் நீ சொல்ற காரியத்தை, சிலை வணக்கத்தை நாங்க செய்ய மாட்டோம். நீ எங்களை உனக்கும் தெரிஞ்சிருக்கட்டும், நாங்க சொல்ற ஆண்டவருக்கும் தெரியும், நீ என்னன்னாலும் பண்ணு. அப்படியே நின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர்களோடு உலாவினார், அவர்களை காப்பாற்றினார், அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணாருன்றத நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதன் நிமித்தமாய் அந்த நாடே இயேசுவே தெய்வம் என்று அறிக்கையிட்டதை நம்ம பார்க்கிறோம். இதே ஆவியானவர் இப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். பால் கூட இருந்தார், நம்ம கூடயும் இருக்கிறவரா இருக்கிறார். வசனம் வாசிக்கலாமா? யோவான் 12:25 நம்ம என்ன வாசிக்கிறோம்? யாரு எடுத்தவங்க வாசிக்கலாம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான். இது ஒரு முரண்பாடு இருக்குதா? அதுல சிநேகிக்கிறவன் இழந்து போவான், வெறுக்கிறவனோ காத்து கொள்ளுவான். சூப்பரா இருக்குல்ல? வெறுக்கிறவன் நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். இப்படிதான் ஆண்டவர் காரியங்கள் முரண்பாடா இருக்கும். ஆனா அதை நாம் என்ன செய்வோம்? ஜெயித்து விடுவோம். தோல்வி வர மாதிரி இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சிட்டு வரும்போது அப்படிதான். எங்க யோர்தான் நதி வரைக்கும், செங்கடல் நதி வரைக்கும், கால் பட வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா என்ன செஞ்சு? 2ஆக பிரிந்தது. தரை வழியாக நடந்து போனார்கள். அங்க போன உடனே என்ன நடக்கும்? பின்னாடி நெருக்கிட்டு வராங்க. என்ன நடக்கும்? அடுத்து செஞ்சத அவங்க பின்னாடி இருந்தவங்க எல்லாம் மூழ்கி போனார். அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், இவர்கள் சாக கொடுக்கப்பட்டார். இது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் நடக்கிறத நம்ம பாக்குறோம். 2 கொரிந்தியர் 6:9 பார்க்கும்போது, அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகும். நம்ம நிறைய நேரம் சில நேரம் என்ன நினைப்போம்னா, ஐயோ நமக்கு தெரிஞ்சவங்களே நம்மளுக்கு தெரியாத மாதிரி நிக்கிறாங்களே, நம்ம யாருன்னே தெரியாம எப்படி பேசுறாங்க பாரு, எப்படி இருந்தவங்க எப்படி பேசுறாங்க பாரு. அப்பெல்லாம் நம்ம நிறைய நேரம் திகைப்பாவோம்ல. ஆனா அவருக்கு தெரியும். நான் யாருன்னு அவருக்கு தெரியும். நான் யாருன்னு உலகத்துக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் யாரு என்பது யாருக்கு தெரியும்? என்னை படைத்தவருக்கு தெரியும், என்னை ரட்சித்தவருக்கு தெரியும், என்னை அபிஷேகித்தவருக்கு தெரியும். அப்படி மைண்ட் நமக்கு இருந்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யார் என்னை எப்படி என்ன நினைச்சாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அதுக்காக வருத்தப்படுகிறவர்களாக நாம் தொய்ந்து போய்விட மாட்டோம். இத ரொம்ப அழகா அங்க நம்ம போட்டிருக்கிறத பாக்குறோம். அடுத்தது பாக்குறோம், சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாக. உலகத்துக்கு சில நேரம் நம்மளை பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரியும் இல்லையா? நிறைய பேர் என்னையே பைத்தியக்காரங்கன்னா சொல்லிக்கிறாங்க. நான் ஊழியத்துக்கு என் காலை ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது அப்படிதான் சொன்னாங்க. ஆனா ஆண்டவருக்கு என்ன தெரியும்? நான் சாகிறவர்கள், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா உயிரோடு இருக்கிறவர்களாகவும் அங்கே ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். 6:10 பாக்குறீங்கன்னா, துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும்
எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாக. இப்ப கடவுளுக்குள்ளாக அது அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தான் கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இப்ப எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு, ஆனா என்ன இவ்வளோ ஹாப்பியா ஜாலியா சொல்லிட்டு இருக்காங்க பாரு. போன வாரம் கூட நானு ஒரு இடத்துல போய் நிறைய ஏஜ்டு ஒரு அம்மாமாரெல்லாம் ஒரு 15 பேர் கூடுவாங்க. அவங்களுக்கு இப்ப பைபிள் ஸ்டடி நான் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு லாஸ்டா ஜெபம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சிக்கா இருந்தேன், இப்படி சிக்கா இருக்கு, இப்படி கொடுத்துருக்குறோம், அப்படி டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். யாருக்கு யாருக்குன்னு? உங்களுக்கா? நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு அப்படி சிக்னஸே தெரியற மாதிரி இல்ல அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் அப்படி நம்மளை நடத்துகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அதே மாதிரி நம்ம 12:25 வாசம் 12:24 யோவான் 12:24 என்ன சொல்லியிருக்குன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்படின்னா என்னன்னா, நான் உலகத்திற்கு சாக வேண்டும், உலகத்தின் எண்ணங்களுக்கு சாக வேண்டும், உலகத்தின் காரியங்கள் எதெல்லாம் லாபமா இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் நான் சாகும் போதுதான் அநேகருக்கு நான் லாபமாக என்ன செய்ய முடியும், மாற முடியும். இப்ப அங்க அழகா போட்டிருக்கு, செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அதே மாதிரி 6:10 பாத்தீங்கன்னா, தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக நாம் என்ன செய்யணும், நம்முடைய ஃபேஸ பார்த்தாலே ஒண்ணுமே இல்லைன்னா கூட எல்லாம் இருக்கிறவர்களை போல நாம் இருக்கணும். இதுதான் கடவுளை விளங்க பண்ணுகிறது, நான் தேவ ஊழியக்காரர் என்று விளங்க பண்ணுகிறது. அத என்ன செய்கிறார் அவர் ரொம்ப அழகா அங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 12:4 பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறிய தேவன் அறிவார். இது இங்க அவர் கிறிஸ்துக்குள்ளாக நான் அவரு 13ஆம் ஆன வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு தன்னுடைய அனுபவத்தை அங்க சொல்லும்போது சொல்றாரு, நான் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ தெரியாது, ஆனா எல்லாவற்றையும் தேவன் அறிவார். 12:10 சொல்றாரு, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ரொம்ப அதிசயமான ஒரு வசனம் அது இல்லையா? என் கிருபை உனக்கு போகுதுன்னு அதுல சொல்லிட்டு வரும்போது அவர் சொல்றாரு, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன், எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சிக்னஸ் நாம இத நான் தியானிச்சுட்டு 19ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அன்னைக்கு நான் ஒரு டிவோஷன் புக் ஒண்ணு வச்சிருக்கிறேன், ஸ்ட்ரீம்ஸ் இன் டெசர்ட்ன்னு சொல்லிட்டு. அத நான் இப்படி நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு, ஆனா இடையிடையே இப்படி ஒரு சிக்னஸ் ஏதோ மைண்ட டிஸ்ட்ராக்ட் ஆக்குதே ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினைச்சிட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு சிலது எல்லாம் பிச்சு அப்படி இலையெல்லாம் பிச்சு போட்டு தண்ணி ஊத்திட்டு வந்தேன்னா, கரெக்டா அங்க பார்த்தா யோவான் 15 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற, நீங்கள் கனி கொடும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நீங்க உங்களை நான் சுத்தம் பண்ணுகிறேன், அந்த வசனத்தை அங்க ரொம்ப அழகா போட்டிருக்கோம். எந்த மரம் நிறைய கனி கொடுக்கணும்னு நினைக்குதோ செய்ய போகுதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா அதுக்கு என்ன கொடுப்போம், அதை ட்ரிம் பண்ணுவோம். ட்ரிம் பண்ணா என்ன, நறுக்குவோம் இல்லையா, அப்புறம் கொத்தி அதுக்கு என்ன செய்வோம், எரு போடுவோம். அப்புறம் என்ன மாமரத்துல எல்லாம் பூ வந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்ப என்ன அப்படின்னா அதுக்கு வலிக்கும் தானே, ட்ரிம் பண்ணும் போது என்ன செய்யும், வலிக்கும் அதுக்கு. அப்புறம் அதை பிச்சு விடும்போது அது வலிக்கும். அப்புறம் சுத்தி உரம் போடும்போது சுறுசுறுன்னு என்ன செய்யும், அந்த வேருக்கெல்லாம் ஏறும் இல்லையா. இப்ப எப்படி நம்ம மாத்திரை போட்டோம்னா வயிற்றுல போய் சுறுசுறுன்னு பண்ணா இன்னொரு உடனே மாத்திரை போட்டது தெரியுது அப்படின்னு நினைக்கிறோம், உடனே அப்ப புண்ணாயிடுச்சு போல வயிறு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி நம்மை
அவர் சுத்தம் பண்ணுவதற்காக சில சஃபரிங்ஸ நமக்கு கொடுக்கிறார். இவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு அது வாசனை. அப்படியே ஆண்டவர் லிட்டரலா அப்படியே நான் அழுதுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். நீங்க என்னை எனக்கு நிறைய கனி நான் கொடுக்கணும்னு தான் நீங்க என்ன பண்றீங்க, அப்பப்ப என்னை சஃபரிங்ஸ் மூலமா உம்மிடத்துல இன்னும் நெருங்கி ஜீவிப்பதற்கு, நெருங்கி வாழ்வதற்கு என்னை வழி நடத்துறீங்க. அப்ப நீங்க சஃபரிங்ஸ் கொடுக்கறதுக்காக, பாடுகளை அனுபவிப்பதற்கு அனுமதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லு. இப்ப இங்க அதே மாதிரிதான் பால் சொல்றாரு, நான் பலவீனமா இருக்கும் போதே பலம் உள்ளவனா இருக்கிறேன். 9 லாஸ்ட்ல சொல்றாரு, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கிறதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி எபேசியர் 3:19 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் அவர் சொல்லுகிறது என்ன சொல்றாருன்னா, பால் சொல்றது பாத்தீங்கன்னா, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்ப என்னன்னா, அந்த அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று நான் உணர்ந்து அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக நாம் மாற வேண்டும் என்று, அது ஒரு அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி 2 கொரிந்தியர் 4:18 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா 4:18 காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமான. நம்ம நிறைய நேரம் காண்கிற காரியங்களை குறித்துதான் கவலைப்பட்டு இருக்கிறோம். ஆனா காணாத ஒன்று, காணாத ஒரு பரலோகம் நமக்கென்று இருக்கிறது, அது நிச்சயமானவைகளாக இருக்கிறது. இதெல்லாமே எனது ஒரு முரண்பாடான ஒன்றாக இருக்கிறது. இப்ப இவைகள் எல்லாவற்றிலும் நான் மீடேறி அவருடைய அன்புக்குள்ளாக நான் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஊழியமாக. அதனால ஊழியத்துல முரண்பாடுகள் வரும்போது நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது, நாம் தொட்டாச்சி நீங்க மாதிரி போயிடக்கூடாது. இதெல்லாவற்றிலும் கடவுள் என்ன செய்கிறார், என் கூட இருக்கிறார் அப்படின்றத நம்ம ரொம்ப இதா பார்க்கணும். அத நீங்க இன்னொரு அடுத்து ஒரு 9 பாயிண்ட் போட்டிருக்கேன், இது ரொம்ப நல்லா இருக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெய்வீக முரண்பாடு, இது அது நம்முடைய மினிஸ்ட்ரியில வரக்கூடிய முரண்பாடுகளை பார்த்தோம். இதுல அவரு ஒரு எப்படி கன்க்ளூட் பண்றாரு, எப்படி முடிக்கிறாரு, நம்முடைய லைஃபுக்கும் நம்முடைய மினிஸ்ட்ரிக்கும் வருகிற அந்த பிளஸ்ஸிங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியாக அதை தெய்வீக ஒரு முரண்பாடை எப்படி ஆசீர்வாதமாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மத்தேயு 4:2 நீங்களும் அடுத்தடுத்து எடுத்து வச்சு வாசித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமா போலாம். மத்தேயு 4:2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல இப்ப நம்ம அடுத்து மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து லென்த் டேஸ் வருது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், உபவாசித்தார். இரவும் பகலும் அவர் என்ன செய்தார், உபவாசம் பண்ணினார். வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அதுல 4:2 வாசித்தீங்கன்னா, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. நீங்க டாக்டரின்ல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வும் ஊழியமும், அது ஒரு குரூப்புக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன், அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அந்த இதுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 100% மனிதன், 100% தெய்வம். இந்த டாக்டரினை நம்ம எப்பயுமே மாறவே கூடாது. அவர் மனிதனாக இருந்தார். அவர் என்னை புரிந்து கொள்வதற்காக, என்னை விசாரிப்பதற்காக அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டானதுனாலதான் யோவான் 6 பார்க்கும்போது அங்கே 5000 பேருடைய பசியை அறிந்து அவர்களுக்கு ஆசீர்வதித்து அவர்களை போஷித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர்கள் 5 அப்பம் 2 மீனை கொண்டு தராங்க, அவர்களுடைய பசியை போக்கினார்.
அவங்க எல்லாரும் கேட்டாங்க, நல்லா வசனம் கேட்டாங்கப்பா, வீட்டுல போய் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடல. அவர்கள் பசியை ஆற்றி மீதியும் எடுத்து சீஷர்கள் கையில கொடுத்தார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அப்ப கடவுள் பசி, எனக்கு என்ன பசின்னு அவருக்கு தெரியும். அப்ப என்னுடைய தேவை என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் தேவைகளை பூர்த்தி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார், என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார். யோவான் 19:28 யாராவது வாசிக்கிறீங்களா? அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாமதமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன் என்றார். அவர் தாகமாய் இருக்கிறதுனாலதான் நான் யோவான் 4:14 அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகுது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அங்க யோவான் ரொம்ப அழகா எழுதுறாரு இல்லையா? அவர் இயேசு கிறிஸ்து அந்த சொல்லும் போது அந்த சமாரியா ஸ்திரீட்ட இந்த வார்த்தையை சொல்லுவார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரை குடித்தா உனக்கு தாகம் உண்டாகாது. ஏன்னா தனக்கு தாகம் உண்டென்பதை அறிந்த ஆண்டவர். இப்ப என்னுடைய தாகத்தையும் நிவிர்த்தி பண்ணுகிறவராய், திருப்தி பண்ணுகிறவராய் தேவன் இருக்கிறார். எவ்வளவு ஒரு தெய்வீகமான ஒரு முரண்பாடை இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அடுத்ததாக யோவான் 4:6 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. ஒரே ஒரு ஸ்திரீயை சந்திப்பதற்காக அவர் என்ன பண்ணாரு, இளைப்படைந்தவராய் அங்கே என்ன செய்தார், உட்கார்ந்திருந்தார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம் வாசிக்கிறோம். அப்ப ஒரு ஆத்மாவுக்காக, ஆத்ம தாகம் உள்ளவராக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதனாலதான் மத்தேயு 11:28 மனப்பாடமான ஒரு வசனம் தெரியுமா யாருக்காது? மத்தேயு 11:28-29 வாசித்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்குகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாட்சியுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஏன்னா இளைப்புனா என்ன, இது அவரு அந்த கிணற்றின் அருகே அந்த அம்மாவுக்காக உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு 6ஆம் மணி வேலையா இருந்தது. அவர் என்ன செய்தார், இளைப்படைந்தவராய் உட்கார்ந்து இருந்தார். இப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில அனுபவித்ததுனால நான் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும்போது அவர் எனக்கு ரெஸ்ட் கொடுக்கிறவராக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பார். ரொம்ப அழகா இருக்குல்ல, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நான் எப்படி ஒரு ஆத்துமாவுக்காக எவ்வளோ ஒரு கஷ்ட நேரத்துல மதியத்துல நாங்க உட்கார்ந்து அந்த அவங்களுக்கு போய் நான் ரட்சிப்ப சொன்னேனே, அதனால என்னென்ன இவருக்கா நஷ்டம் வந்துச்சு? இல்ல, அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுச்சு. அந்த ஒரு மனுஷி மூலமா ஒரு ஊரே ரட்சிக்கப்பட்டு. இப்ப ஆண்டவர் எவ்வளவு அழகா நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்ப இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஊழியத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யும் போது ஆண்டவர் நமக்கு மல்டிடியூடா அதிகமா காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாம ஒரு ரூபி செலவு பண்ணோம்னா 10 ரூபி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவ்வளோ ஒரு அதிசயமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அத நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். மத்தேயு 17:27 நீங்க பாத்தீங்கன்னா, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு
நீ கடலுக்கு நீங்க போய் கடலுக்கு போய் தூண்டில் தூண்டில் போட்டு அந்த போட்டு முதலாவது மீனை அகப்படுகிற பிடித்து மீனை பிடித்து ம், அதன் வாயை வாயை திறந்து திறந்து பார், பார். ஒரு ம், வெள்ளிப்படத்தை காண்பாய், அதை ம், எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார். இங்க என்ன சொல்றாரு, நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு. இங்க என்னன்னா வரி பணம் கட்டணும்னு போய் சீஷர்கள் போய் சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க இத பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் பிள்ளைகளிடத்துல அந்நியரிடத்துல யாரிடத்தில் வாங்குகிறார்கள்னு இயேசு ஆண்டவர் கேட்கிறாரு. அதுக்கு பேதுரு சொல்றாரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். உடனே அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவது இல்லையே அப்படின்றாரு. ஆனா ஆகிலும் நம்ம தான் பிள்ளைங்க, நம்ம செலுத்த வேண்டியதுல அந்நியர் இடத்துலதான் அவங்க வரி பணம் வாங்குறாங்க. ஆகிலும் நாம் இடர் உண்டாகாதபடிக்கு. நீ என்னடா ஜோம் பண்றாங்க, ஏசு பின்னாடியே இவங்க எல்லாம் போறாங்க, வரி பணம் கட்ட கூட இவங்களுக்கு எல்லாம் தெரியலப்பா, என்ன பாருப்பா எப்படி ஒரு கஜ பிசினாரிங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை யாரும் சொல்லாதபடிக்கு ரொம்ப அழகா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் இல்லையா? இடர்ல அடையாதபடிக்கு நீங்க கடலுக்கு போய் என்ன பண்ணுங்க, பாருங்க, வாயை திறக்கும், அதுல இருந்து எடுங்க, போய் வரிப்பணத்தை போய் கட்டிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. ஏனென்றால்ன்றதுக்கு அவர் யார் அப்படின்னா, ரெவலேஷன் 19:26 போட்டிருக்கு. அதுல ஒரு மிஸ்டேக், 16 வாசிங்க, 19-16. ராஜாதி ராஜா, ம், கர்த்தாதி கர்த்தர் என்னும் ம், நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய ம், தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. அவரு அவரு அவரை குறித்து எப்படி எழுதிப்பட்டிருக்கா, அவர் ராஜாதி ராஜா, அவர் ராஜாதி கர்த்தாதி கர்த்தர் கர்த்தா. அவருடைய நாமம் வஸ்திரத்தின் மேலும் அவருடைய அவருடைய தொடையின் தொடையின் மேல் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பெரியவர் இந்த ஒரு சின்ன வரி பணம் கட்டுறத, வெள்ளி பணத்தை போய் கட்டுறதுக்கு போய் நானு இடரெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு சீடர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார், முன்மாதிரியை கற்றுக் கொடுக்கிறார். நாம் உலகத்துல நமக்கென்று சில முறைகள் இருக்கிறது. அந்த முறைகளிலே நாம் என்ன செய்யக்கூடாது, தவறி வாழக்கூடாது, தவறுதல் செய்யக்கூடாது, எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கணும். ஏனென்றால் என்னை படைத்தவர், என்னை ரட்சித்தவர், என்னை அபிஷேகித்தவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். என்ன அழகா அந்த சீடர்களுக்கு என்ன செய்கிறாங்க, கற்றுக் கொடுக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி மத்தேயு 14:32-42 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவர் அங்கே என்ன செய்கிறார், ஜபம் பண்ணுகிறவராக இருக்கிறார் இல்லையா? மார்க் 14:32-42 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் ஜபம் பண்ணுகிறார். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய ஜபத்தையும் அவர் என்ன செய்கிறார், கேட்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். மார்க் 14:32-42 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அங்க கெத்செமனே என்னப்பட்ட இடத்தில் வாசிங்க. பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கேயே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் தீழடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார்கள்.
அவர் மூன்றாம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும் போதும், வேலை வந்தது. இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள், போவோம் என்றார். எவ்வளவு ஒரு அழகா சொல்றாரு. ஐயோ, என் பிள்ளைங்க தூக்க கலக்கத்துல இருக்காங்க, எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, திரும்ப போய் நீங்க படுத்து தூங்குப்பா, என்னுடைய வேலை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறவராக இருந்ததுனாலதான் நான் ஜெபிக்கும் போது என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். யோவான் 14:13-14 வாசிங்கன்னா, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் அவர் எப்படி பிதாவினிடத்திலே ஜெபித்து பதிலை பெற்றுக்கொண்டத தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் மனிதனாக இருந்து அனுபவித்ததுனாலதான் இன்றைக்கு அவர் ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தாவாக இருந்தாலும், நான் இந்த மண்ணிலிருந்து ஜெபிக்கும் போது விண்ணிலிருந்து பதில் கொடுக்கிற ஆண்டவராக நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, யோவான் 11:35 வாசிங்கன்னா, இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கோம். அவர் நமக்காக கண்ணீர் விடுகிறவராக இருக்கிறார். அந்த இதுல நம்ம பார்க்கும்போதுதான் ரெவலேஷன் 21:4 நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய முகங்களுடைய கண்ணீர்களை எல்லாம் அவர் துடைக்கிறவராக இருக்கிறார். 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் நம்முடைய ஆண்டவர் துடைக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு அழுகனா என்னன்னு தெரியும், அவருக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அதனால என்னுடைய கஷ்டத்தை அவர் அறிந்தவராக இருக்கிறார். இப்ப நான் ஒரு சொட்டு கண்ணீர் வருத்தமா மனநொந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னா அவர் உடனே இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அத நீங்க சங்கீதத்துல வாசித்தோம்னா, சங்கீதம் 56 வாசித்தோம்னா, அவருடைய கண்ணீர்ல எனது துருத்தியிலே வைத்திருக்கிறார், அவைகள் கணக்கில் அல்லவோ இருக்கிறது, அதை நிறுத்து பார்க்கிறவராக இருக்கிறார். அவுன்ஸ்ல நம்ம வழியறத பிடிக்கிறதெல்லாம் கஷ்டம், ஆனா அதே அவர் என்ன செய்யறாராம், ஒரு பாட்டில்ல பிடிச்சு வைக்கிறாராம். படிச்சு அதையும் நிறுத்து பார்த்து அதற்கு ஏற்ற பதிலை கொடுக்கிற ஆண்டவர். எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக, என்னுடைய ஆண்டவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். இன்னும் அடுத்ததை நீங்க பார்க்கும்போது, அவர் 30 வெள்ளிக்காசுக்காக என்ன செய்தார், விற்கப்பட்டார். ஆனால் மத்தேயு 26:15 யாரும் வேகமா எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. 26:15. ஓகே. நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இப்ப இங்க நமக்காக அவர் விற்கப்பட்டார். அதனால அவர் என்ன செஞ்சாரு நமக்கு அப்படின்னு சொன்னா, 1 பேதுரு 1:18-19 நீங்க வாசித்தீங்கன்னா, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவரை 30 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க, ஆனா அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை, ஒரு சொட்டு ரத்தத்தை கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் ரத்தம் சிந்தி என்ன செய்திருக்கிறார், மீட்டிருக்கிறார். ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறார். விலையேற பெற்ற குற்றமில்லாத பாவம் இல்லாத இரத்தத்தினாலே என்னை அவர் மீட்டிருக்கிறார். இந்த உலகத்தை மீட்டிருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார். இவ்வளோ பெரிய கிரேட் வேலைய காட் நமக்காக செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார். அத நானு அப்படி ரொம்ப எப்ப என்னை அப்படி ரத்தம் சிந்தி தத்து எடுத்திருக்கிறாருன்னு எப்ப நான் ரொம்ப உணர்றேனோ அப்பதான்
மற்றவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறத நமக்கு பாரமாக இருக்கும். இப்ப நான் எவ்வளவு என்னுடைய நேரத்தையோ இல்ல பணத்தையோ இல்ல எதையாவது கொடுத்து அவர்களை நரகத்திலிருந்து இழுத்து விட மாட்டேனான்னு நம்ம என்ன செய்வோம், செயல்படுவோம். அததான் பால் ரொம்ப அழகா ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன செய்கிறார், எழுதுகிறத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அதுக்கப்புறம் ஐசாயா 53:7 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்தார், அடிக்கப்படும் ஆட்டை போல என்ன செய்தார், கொண்டு போகப்பட்டார். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் மயக்கத்தின் முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், ஆனால் வாயை திறக்கவில்லை. அதனாலதான் அவரை இங்க யோவான்ல சொல்லும் போது, யோவான் எப்படி சொல்றாரு, யோவான் 10:11, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். சும்மா ஆண்டவர் கொடுக்கல, அவரு எனக்காக நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், வாயை திறவாதிருந்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக எழுதப்படுகிற அதே வார்த்தை இங்கே நிறைவேறுகிறத பாக்குறோம். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அவர் நம்மளை ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டு இருக்கிறார். அத நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அத நம்ம தினமும் நம்ம அதை நினைக்கதான் அவரை இன்னும் கூடுதலாக அறிந்து கொள்கிறோம். அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நான் விடுபட வேண்டும், நான் ஆண்டவர் விரும்பாத ஒன்றை செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதிக்குள்ளாக நம்ம என்ன செய்ய முடியும், வர முடியும்ன்றத இங்க பவுல் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். யோவான் 10:19-33 நீங்க பாத்தீங்கன்னா, அவர் நமக்காக என்ன செய்தார், மரித்தார் சொல்லி பாத்தீங்க. அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. அவர் மரித்தார், எனக்காக மரித்ததுனாலதான் மரித்து இருக்கிறவர்களெல்லாம் என்ன செய்தார், உயிரோடு எழுப்பினார். அந்த விதவை தன்னுடைய பிள்ளைய இறந்துச்சுன்னு அழுதிட்டு போகும்போது அவங்க போய் என்ன செய்கிறார், தொட்டு அவர்களை சுகப்படுத்துகிறார். அவர்களை லாசரு கண்ணீரோடு மார்த்தாள் மரியாள் இருக்கும்போது அவர்களை உயிரோடு என்ன செய்கிறார், எழுப்புகிறார். எவருவின் மகள் மரித்திருக்கும் போது அவர்களை என்ன செய்கிறார், எழுப்புகிறார். நம்முடைய ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக, எழுப்புகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை ரசித்து ருசித்து இந்த 2 கொரிந்தியர்ல விசுவாசிகளுக்கு அவர் என்ன செய்கிறார், எழுதுகிறத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 6:11-18 வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒண்ணு கொஞ்சம் 2 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். அதுல நம்ம பாக்குறது என்னன்னா, செப்பரேட்டட் ஒன். இந்த மினிஸ்ட்ரி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாமும் இருக்கணும். நம்முடைய ஊழியம் வித்தியாசம் இருக்கணும். அதுல எல்லாரும் செய்யற மாதிரி மற்றவர்கள் செய்கிற மாதிரி அப்படிதான் இருக்கணும்னு இல்ல, அது பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்று என்பதை சொல்றாரு. இப்ப நம்ம மினிஸ்ட்ரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி தான் 15வது பாயிண்ட் இப்ப பாக்குறோம். 3வது அதிகாரத்துல இருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் இதை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப ஊழியம் என்பது அது செப்பரேட்டட் ஒன். அந்த செய்கிறவர்களும் செப்பரேட்டடா இருக்கணும். உலகத்தோட ஒத்து போகிறவர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்றதான் இங்க ரொம்ப அழகா அவரு சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். அதுல 11-18 வரைக்கும் சொல்லியிருக்கு. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலாக
நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஒரு தகப்பனை போல உங்ககிட்ட சொல்றேன்ப்பா. என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் இணைக்கப்படாதிருப்பீர்கள். பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இததான் நம்ம மேரேஜ்ல சொல்லுவாங்க. விசுவாசிகளை தான் என்ன செய்யணும், மேரேஜ் பண்ணணும். அவிசுவாசிகளோடு நாம் என்ன செய்யக்கூடாது, இணைக்கப்படக்கூடாது. அதுல ரொம்ப கட் அண்ட் ரைட்டா அங்க சொல்லப்படுகிறத பாக்குறோம். அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. ஒளிக்கும் இருளும் ஒண்ணு போல இருக்கவே இருக்காது இல்லையா? இப்ப நம்ம வீட்டுல இருட்டு இருக்கு அப்படின்னா நம்ம உடனே போய் சுவிட்ச் போடுறோம், உடனே இருட்டு போயிருது. இல்ல இல்ல, இருட்டும் இருக்கும் வெளிச்சம் இருக்கணும், எங்கேயாவது இருக்குதா? கிடையவே கிடையாது. காலையில பகல் வருது, நிலா நான் ராத்திரி நான்லாம் போவே மாட்டேன், இன்னைக்கும் நான் ராத்திரி இருப்பேன், நீ வேணா உதிச்சுக்க அப்படின்னா இருக்குது. சூரியன் வர 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 ஆட்டோமேட்டிக்கா இருள் எங்க போகுதுன்னே தெரியாது. சுவிட்ச் போட்ட உடனே வீட்டுல எங்க இருட்டு போகுதுன்னே தெரியாது, அது ஒளிந்து விடுகிறது. அதற்கும் இதற்கும் என்ன கிடையாது, கரெக்ஷனே கிடையவே கிடையாது. பகல் தனி இரவு தனி. எவ்வளவு ஒரு அழகா ஆண்டவர் நம்முடைய உலகத்தை படைத்து நமக்கு காட்டியிருக்கிறார். அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு. விசுவாசியோட தான் இணைய வேண்டும். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பும் அப்படிதான். பிசினஸ் தானே, நோ நோ நோ, பிசினஸ்னாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி, என்னுடைய கூடுகை எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறது. மினிஸ்ட்ரியில போகும்போது பரிசுத்தவான்களோட போய்க்கிடுவேன், வேலைக்கு போகும்போது நான் யாரு கூடனாலும் பழகிக்கிடுவேன். நோ, அது கிடையவே கிடையாது. அந்த பார்ட்னர்ஷிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிலும் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு கிடையாது. அங்க அடுத்தது நம்ம எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமற்ற முறையற்ற காரியங்கள், எங்க டாக்டரின் தப்பா சொல்லிட்டு இருக்காங்களா, நோ, அதை ஸ்டாப் பண்ணணும். ஐயோ அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, கிடையவே கிடையாது. அத கட் பண்ணணும். அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கட் பண்ணணும். நான் உங்களுக்கு சொன்னேன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரு எங்க ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைன்னு ஒரு பிள்ளை ஒரு டாக்டரினே தப்பா சொன்னாங்க, சொல்றதுக்காகவே வந்துட்டாங்க எங்க வீட்டுக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி எல்லாம் சந்திக்கிறது. இப்ப அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல கட் அண்ட் ரேட்டா பேசுறதுக்கு கடவுள் எங்களுக்கு பலன் கொடுத்தார். அப்ப அந்த போனை கட் பண்றதுக்கு கடவுள் என்ன செய்தார், பலன் கொடுத்தார். இப்ப நம்ம இதுதான் எனது பிரித்தெடுக்கப்படுவதனுடைய நேச்சர், குணாதிசயம், உண்மை. இதுதான் இயற்கையா இருக்க வேண்டியது. அந்த செப்பரேஷனே என்னுடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொன்னா நான் ரட்சிக்கப்பட்டது அது தப்பா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்னா என்னுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை, சொல், செயல், என் பார்வை அனைத்திலும் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். அதைதான் கடவுள் இந்த இடத்துல விரும்புகிறார் என்று சொல்லி அங்க 15 பாருங்க, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியோடனே விசுவாசிக்கு பங்கேது, அவர்களை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். கண்டிப்பா அதுக்காக அவங்கள விட்டுறக்கூடாது. ஆனா அவங்களோட அவங்க காரியங்களுக்கு உடன்படக்கூடாது, காம்ப்ரமைஸே இருக்கவே கூடாது. அதிலே நாம் கவனமாக இருக்கணும்னா வேதத்தை நல்லா வாசிக்கணும். ஒரே பகுதியை மட்டும் இல்ல, எல்லா பகுதிகளையும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லா பகுதிகளையும் தெளிவாக திட்டமாக, முடிந்தால் நேரம் இருந்தால் பல பைபிள்ஸ் எல்லாம் இப்ப எல்லாம் வாங்கவே வேண்டியதில்லை, நாங்களாம் வாங்கி வச்சிருக்கிறோம், ஆனா வாங்க வேண்டியதில்லை. உங்களுக்கு இப்ப எல்லாமே ஆன்லைன்ல வருது. நீங்க ஒரு வசனத்துக்கு பல பைபிள்லையும் நீங்க என்ன செய்யலாம், ரெஃபர் பண்ணி படிக்கலாம். அதுக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல ஒரு சகாயம் பண்ணியிருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட காரியங்களை அதை அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அதுல
அதனுடைய கூட்டுறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஃபெல்லோஷிப்ல நான் இருக்கிறேன், அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. அந்த இதுல நானு கவனமாக இருக்கிறேனா என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அதுல என்ன போட்டிருக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தம் இது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் யாருடைய ஆலயமா இருக்கிறீர்கள்? தேவனுடைய ஆலயமா இருக்கு. அப்ப தேவனுடைய ஆலயத்துல ஐடல்ஸ் வரக்கூடாது, விக்கிரகம் வரக்கூடாது. விக்கிரகம்ன்றதுன்னா எதுனா, விக்கிரகத்தை போய் கும்பிடுறது இல்ல. எதெல்லாம் கடவுளுடைய முதன்மைக்கு ஹிண்டரன்ஸா, இடரலாக எதெல்லாம் எனக்கு மேலா வருதோ அது எல்லாமே விக்கிரகம் தான். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம எதெல்லாம் முன்ன வச்சிருக்கிறனோ அவைகள் அனைத்துமே விக்கிரகங்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அப்படியே என்ன செய்யணும்? புறப்பட்டு பிரிந்து போக வேண்டும். செப்பரேட்டா நம்ம இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையா நான் அந்த டைம்னா நான் எங்க இருப்பேன்? ஆலயத்துல இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமையா நான் எங்க இருப்பேன்? ஊழியத்துக்கு போவேன். ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு என்னைய குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னுடைய ஆக்ஷன் இருந்தாதான் அவங்க அறிந்து கொள்ள முடியும். இப்ப அதுல ரொம்ப அழகா அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் என்னது ரிவார்டு. நம்ம செப்பரேட்டா ஆனோம்னா நமக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதி என்ன அப்படின்னா, என்ன சொல்றாரு? நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன், நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன், நான் உனக்கு அப்பாவாக இருப்பேன், பிதாவாக நான் இருப்பேன், நீ எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சும்மா கர்த்தன் கூட கொள்ள, சர்வ வல்லமை உள்ளவர், என்னுடைய நினைவை அறிந்தவர், என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை அறிந்தவர், என்னுடைய இருதயத்தின் உள்ள இருக்கிற மோட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கணும். இப்ப நீங்க இன்னைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, என்ன எதற்காக நான் இந்த 1 மணி நேரத்தை செலவு பண்ணி உட்கார்ந்து இருக்கிறேன்? உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மார்க் கிடையாது, வெகுமதி கிடையாது. நான் என்ன மோட்டிவ்ல இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் அபியாசிப்பதற்கு நான் என்ன செய்ய போகிறேன், அதற்கு நான் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன, அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரிவார்ட். இப்ப ஆண்டவர் ரொம்ப அழகா அவர் என்ன செய்கிறார் இங்கே எழுதியிருக்கிறார். அப்ப நம்முடைய ஊழியமாக இருக்கட்டும், என்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையா இருக்கட்டும், நாம் செய்கிற எந்த ஒரு செய்கையா இருந்தாலும் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு கிடையாது, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் கிடையாது. அதிலிருந்து நான் பிரிந்து போய் நான் என்ன செய்ய வேண்டும்? அசுத்தமானதை தொடக்கூடாது, அசுத்தமானதை பார்க்க கூடாது, அசுத்தமானதற்கு நான் பங்கு வகிக்க கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் தானியேல குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எவ்வளோ ஒரு சாப்பாட்டு தான் இல்லையா? சாப்பாட்டுல என்ன ஒரு அழகா, எனக்கு நீ பருப்பு கொடுத்துருப்பா, ஏன்னா அந்த நான்வெஜ் எல்லாம் என்னது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு கொடுக்கறத நான் தொட மாட்டேன். என்ன ஒரு டிசிப்ளின் பாருங்க. நான் போன இடத்துல என்னனாலும் என்னதாவது எனக்கு கிடைச்சது போதும்பா, எல்லாத்தையும் போடுறேன் அப்படின்னு இல்ல. ஒரு டிசிப்ளின கடவுள் அங்கீகரித்ததுனால, அவன் வாயை அவன் கட்டுனதுனால சிங்கத்தின் வாயை கட்டுவதற்கு கடவுள் என்ன செய்தார்? அங்கே தேவதூதனை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்ல? ஆண்டவர் அக்கினியில போய் நின்னவங்களை அவர் அப்படியே அவர்களை அணைத்து கொண்டார். அவர்களுடைய முடி கருகவில்லை,
உள்ள போயிட்டு வந்த வாட கூட என்ன செய்யல, வரலன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள கர்த்தர் அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவரே, நீர் எனக்கு பிதாவாக இருக்க வேண்டும், நான் உமக்கு குமாரத்தியாக இருக்க வேண்டும் சொல்லி இந்த வேளையில கூட நம்ம ஆராய்ந்து எந்தெந்த இருளான காரியங்கள், தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள், இடர்லான காரியங்கள், இவைகளிலே நான் இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னை காப்பாற்று என்று சொல்லி யாராவது ஒருவர் ஜெபம். சிஸ்டர் மரியா ஜெபம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இயேசுப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே ஆண்டவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை சுவாமி, எங்கள் தேவனை போல ஒரு கண்மனை இல்லையே ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ஏசப்பா, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே, உமக்கு கொடான கொடி நன்றி சுவாமி. உன் பெயரை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொன்னீங்களே, உமக்கு கொடான கொடி நன்றி சுவாமி. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னீங்களே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ஏசப்பா. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை ஆலோசனை கர்த்தராயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை அப்பா உணர்த்தி, எங்களை உம்முடைய வழியில் அப்பா அப்பா எங்கள் கால்கள் இடராதபடிக்கு உம்முடைய கரம் பிடித்து நடத்துகிற உடைய கருணைக்காய், உடைய கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, இதோ சுவாமி, இன்று அப்பா நான் நடத்தப்பட்ட இந்த கொரிந்தியர் அப்பா இந்த சபைகளுக்கு அப்பா நீர் கொடுத்த இந்த அப்பா இந்த ஆசீர்வாதங்களும் இந்த வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொன்னீங்களே ராஜா. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு அந்நியர்களை கண்டாலும் சுவாமி, அந்த அப்படிப்பட்ட அந்நியர்களையும் உமக்கு நேராக நாங்கள் நடத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. நன்றி ஏசப்பா. அப்பா, நாங்கள் அப்படி நடத்தும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் அவர்களுடையவர்களாய் மாறாதபடிக்கு அவர்களை எங்கள் அண்டையில் அப்பா உம்முடைய சிலுவை அண்டையில் கொண்டு வர எங்களுக்கு அப்பா கிருபை பாராட்ட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. ஐயா, அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ற மன்னாவை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, நீங்கள் எங்கள் இருதயத்தில் எழுதி ஐயா உடைய பிள்ளைகளாய் எங்களை அப்பா நீர் முத்தரித்திருக்கிறதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி ஏசப்பா. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, நித்திய அப்பா பிதாவே, அப்பா சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஐயா நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். நானே நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்று சொல்லி ஐயா இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா முன்மாதிரியா இருந்து ஆண்டவரே அப்பா அந்த அன்பிற்கு பாத்திரமாய் தன் ஜீவனையும் கொடுத்து அப்பா அந்த உண்மையான அந்த அன்பிற்கு மேலாக இந்த உலகத்துல ஒரு அன்பும் இல்லையே ராஜா, ஒரு அன்பும் இல்லையே சுவாமி. அப்படிப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை நீர் எங்களுக்கு சிந்தினதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. பல ஆயிரங்களை மண்டையில் நாங்கள் கொண்டு வர வேண்டுமே ராஜா, உம்முடைய சிலுவை அண்டையில் நாங்கள் கொண்டு வர வேண்டுமே தகப்பனே. வெறுகையோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நின்று விடாதபடிக்கு ஆண்டவரே இருக்கிற நாட்களை ஞானமாய் நாங்கள் பயன்படுத்தி ஐயா பல ஆத்துமாக்களை உம்முடைய சிலுவை அண்டையில் கொண்டு வர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி. நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உமக்குரியதா இருக்கட்டும் சுவாமி. எங்களை அப்பா எடுத்து பயன்படுத்துங்க ஐயா. எங்களுடைய ஒவ்வொரு கரத்திலும் உடைய பரிசுத்த கரம் தொடட்டும் சுவாமி. எந்த இடத்துல உடைய நாமத்தை வைத்து எங்கள் கரத்தை தொடுகிறோமோ அங்கு அற்புத சுகம் என் தகப்பனீர் கட்டளையிட போகிறதற்காக ஸ்தோத்திர ராஜா. நன்றி ஏசப்பா. இம்மட்டுமாய் அப்பா என் தகப்பனீர் எங்களை ஆசீர்வதித்தீர் ஐயா. பல ஆத்துமாக்களை மண்டையில் கொண்டு வர என் தகப்பனீர் பாராட்டின கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஐயா, இன்னும் உம்மண்டை நாங்கள் கிட்டி நெருங்க வேண்டுமே ராஜா. இன்னும் உம்மண்டையில் கிட்டி சேர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் அப்பா தேடும் பொழுது என் தகப்ப நாங்கள் கண்டடையத்தக்கதாக உம்மை தேட எங்களுக்கு கிருபை பாராட்ட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றி ஏசப்பா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, என்று அப்பா இதோ செய்தி கொடுத்து அப்பா உடைய மகளுடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்புடுகிறேன் ஆண்டவரே. இன்னும் பல ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஐயா, இதோ சுவாமி செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்புடுகிறேன் ஆண்டவரே. இன்னும் எங்களை ஐயா உடைய வார்த்தையில பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஐயா உடைய வார்த்தையை நாங்கள் உறுதியாய்
பற்றி கொண்டு ஆண்டவரை ஐயா அதை நாங்கள் பல ஆயிரங்களுக்கு சொல்லத்தக்கதனமாக அப்பா எங்களை நீர் அப்பா தயார்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி ராஜா. நன்றி ஏசப்பா. அப்பா எவையெல்லாம் அப்பா அப்பா உமக்கு முன்பாக அப்பா நாங்கள் வைக்கிறோமோ அவைகளெல்லாம் விக்கிரகங்களாக நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஐயா மண்ணில் கிட்டி சேர முடியாதபடிக்கு பல காரியங்கள் எங்களை தடுக்கிறது ராஜா. அப்படிப்பட்ட தடைகளை தகப்ப நீ தடைகளை தகர்த்து போடுகிறவர் ஆண்டவரே. நீ தகர்த்து போட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வழிவாசலை என் தகப்பனீர் எங்களுக்கு திறந்து கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திர ராஜா. நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு நன்றி சுவாமி. அப்பா இதோ அப்பா இன்னும் உம்மண்டைய நாங்கள் அதிகமாய் கிட்டி சேர வார்த்தை என்ற மன்னாவை இன்னும் நாங்கள் அதிகமாய் ருசி பார்க்க என் தகப்பனீர் பாராட்டுகிற கிருபைக்காய் நன்றி சுவாமி. எங்களை முற்றுமுடிய தாழ்த்தினுடைய பரிசுத்த பாதத்துல போடுகிறேன் ஐயா. ஆசீர்வதிங்கப்பா. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா. நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் ஜெபம் கேளும் துதி கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.